சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் டிசம்பர் 15ஆம் தேதி 2024 ஞாயிற்றுக்கிழமை. குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 30ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்துல நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் குவைட் ஸ்ட்ராங்கா பேசுற மாதிரி சில விஷயங்கள் காட்டுது, அதை பார்த்துக்குங்க. ரெண்டாவது, எந்த விதத்துலையுமே காரத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப முக்கியமா வீடு, நிலவரங்கள், கட்டிடம் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமா இருக்கும். ஆண்களுக்கு இந்த நாள் சிறந்து விளங்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. முருகப்பெருமான் அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு. ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்களை குறைக்க வேண்டும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறும். ஆனாலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே நிதானமாக நீங்கள் இருப்பது வெற்றியை தரும். சுறுசுறுப்புக்கு மாறு பெயர் இன்றைய நாள் ரிஷபம் தான். அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருப்பீங்க. எல்லா வேலையும் நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய வேலை கூட நீங்க எடுத்து செய்யற மாதிரி வரும். கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறது பெட்டர்ன்னு சொல்லலாம். எதுக்கு அவ்வளவு பரபரப்பு, அவ்வளவு டென்ஷன்? அதை மட்டும் பார்த்துட்டா போறோம். மற்றபடி ஒன்றும் நெகட்டிவா ஒன்றும் இல்லை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். மெயினா குழந்தைகளுக்காக, ஃபேமிலிக்காக முக்கியமான விரயங்கள், முக்கியமான அலைச்சல்கள், ஒரே ஒரே விஷயத்துக்கு 2 தடவை 3 தடவை போயிட்டு வருவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா ஓரளவுக்கு அது சாயந்தரத்துக்கு மேல பார்த்தா உங்களுக்கு அது பாசிட்டிவா தான் மாறும். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 2/18 வரைக்கும் தான் மிருகசீரிஷ நட்சத்திரம். அதனால ஒன்றும் டென்ஷன் ஒன்றும் கிடையாது. நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. அதுல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை, தொழில் அந்தஸ்துகள், உத்தியோக மாற்றம், ஒரு பிரயாணம், ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பு, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுலயுமே இந்த நாள் ஆண்களுக்கு யோகமா இருக்கு. ஏதாவது ஒரு வேலையை இழுத்து போடுன்னு பண்ற மாதிரியே வரும். சில பேருக்கு நண்பர்களை பார்த்து ஒரு குசியா சந்தோஷமா இருப்பீங்க. மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேலைகள்ல பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும். நிறைய பேருக்கு வீட்டுல சும்மா கூட இருந்தா கூட ஏதோ வேலைக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலையை இழுத்து போடணும் பண்ற மாதிரி வரும். குழந்தைகளுக்காக ஏதாவது முக்கியமான விஷயத்த பண்ணி கொடுக்குற மாதிரி வரும். இல்லைன்னா ஃபேமிலிக்காக ஏதாவது முக்கியமான விஷயம் நீங்க முடிச்சு கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மோரார்லெஸ் அது உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல வெற்றி, மனோதிடம், தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது, பிரயாணங்கள் மூலியமா வெற்றியை கொடுக்கறது. ரொம்ப முக்கியமா நாள் நிறைய பேர் ஒரு சந்தோஷமான ஒரு இனிமையான ஃபேமிலி டைம்னு சொல்லுவோம்ல, ஸோ அது பண்ணிட்டு வாங்க, பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு ஹீட் ஜாஸ்தி ஆகும். அதனால முடிஞ்சா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இல்லைன்னா ஆயில் பாத்துன்னு சொல்லுவீங்களா, இப்ப ரீசன்ட் பாஸ்டா அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு, ஆயில் பாத்து. இதெல்லாம் சொன்னா இப்போ கிரிஞ்சுன்னு சொல்றாங்க. அதை கிரிஞ்சோ வெஞ்சோ மொத்தம் இதெல்லாம் வந்து நல்லது. இது பண்ணீங்கன்னா நல்லா இருப்பீங்க, அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்களுடைய, அதாவது பெரியவங்களை எதிர்க்காம இருந்தீங்கன்னாவே இன்றைய நாள் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அவ்வளவுதான். நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எல்லாத்துலயுமே ஏற்றம், எல்லாத்துலயுமே பக்குவம். வாழ்க்கை துணை என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு இன்றைய நாள் நடந்தா போதும். எல்லாத்துலயுமே பெரிய சக்சஸ் இருக்கு. மனோதிடம், தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ பேசிக்கலி இன்றைய நாளை பொறுத்தும்போது பெரிய ஏற்றம். நினைத்த காரியங்கள் சக்சஸ் ஆகும். எல்லாருடைய உதவியும் நீங்க நாட மாட்டீங்க, மத்தவங்க உங்ககிட்ட ஹெல்ப்புக்கு நிற்பாங்க. ஸோ பேசிக்கலா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அற்புதமா இருக்கக்கூடிய நாள். ஸோ மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம்.
தனுசு ராசி இல்ல தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு சமைப்பீங்க இந்த நாள், வீட்டுல சூப்பரா சமைப்பீங்க, இன்க்ளூடிங் ஆண்கள். கண்டிப்பா கிச்சன் படிக்கட்டுல போற மாதிரி வரும். அதே மாதிரி கிச்சனுக்குள்ள கண்டிப்பா நீங்க என்டர் ஆகாம வேலை நடக்காது. அந்த மாதிரிதான் இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது. நிறைய பேர் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஈடுபடுறது, காய்கறி மார்க்கெட்டுக்கு போறது, சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்க தான் வாங்கிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல ரொம்ப முக்கியமா, யாருக்கா 2 நாள் பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. அது சண்டே மாதிரி சண்டை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி ஒன்றும் நெகட்டிவா சொல்ற மாதிரி இல்லை, தெரியுமா? நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ஏற்றத்தை கொடுக்கும். சில பேர் நகையெல்லாம் வாங்கலாமா அப்படின்னு உட்காந்து பிளான் எல்லாம் போடுவீங்க. பௌர்ணமி திதி அன்னைக்கு பொதுவாகவே குழந்தைகளுக்கு ஏதாவது நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா நிரந்தரமா நிற்கும். இது சரியில்லை, அது சரியில்லை, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு இல்லாம கொஞ்சம் நம்மளுடைய லைஃப்ல முக்கியமான மாற்றங்கள் இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும். ஸோ மிக 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 முக்கியமான ஒரு நாளா நாள் இருக்கப்படுது. எல்லாத்துலயுமே மேன்மை, எல்லாத்துலயுமே பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தெய்வ அனுகிரகம் பிறந்து இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அம்மா கூட இருக்கணும், அம்மா கூட போய் பேசணும், ஃபேமிலி அதாவது பேரண்ட்ஸை போய் பார்க்கணும், இல்லை பேரண்ட்ஸ்க்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படின்லாம் எண்ணம் வரும். இல்லை நிறைய பேர் இது இப்படிதான் பண்ணணும், அதை அப்படிதான் பண்ணணும்னு உட்காந்து நிறைய டீச்சிங்ஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் மற்றவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீங்கள் பண்ணி தான் ஆகணும், அப்படிதான் இருக்கப்படுது. ஸோ இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய கிளீனிங் ப்ராசஸும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள். சாய்பாபா வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். முக்கியமான விஷயங்களை எடுத்து இன்றைய நாள் பண்ணும் பொழுது பெரிய ஏற்றம், சக்சஸ் கொடுக்கும். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கரெக்டா நடக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு கோபதாபங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய நாள். சில பேர் ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா மிருத்யுஞ்சய ஹோமம் பண்றது, மிருத்யுஞ்சய ஜபம் பண்றது, இதெல்லாம் இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சில பேருக்கு தொண்டை உபாதைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.